ஒரு பார்வையற்ற சிறுவன் ஒரு கட்டிடத்தின் படிகளில் தொப்பியுடன் அமர்ந்திருந்தான். அவன் ஒரு அடையாள அட்டையை வைத்திருந்தான். நான் பிளைண்ட், ப்ளீஸ் ஹெல்ப். தொப்பியில் சில நாணயங்கள் மட்டுமே இருந்தன. ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். அவன் தனது பாக்கெட்டிலிருந்து சில நாணயங்களை எடுத்து தொப்பியில் போட்டான். பின்னர் அவன் அந்த அடையாள அட்டையை எடுத்து அதை திருப்பி சில வார்த்தைகளை எழுதினான். நடந்து சென்ற அனைவரும் புதிய வார்த்தைகளை பார்க்கும் வகையில் அவன் அந்த அடையாள அட்டையை மீண்டும் வைத்தான். விரைவில் தொப்பி நிரம்பத் தொடங்கியது. பார்வையற்றவனுக்கு நிறைய பேர் பணம் கொடுத்தார்கள். அன்று பிற்பகலில் அடையாளத்தை மாற்றிய மனிதன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க வந்தான். சிறுவன் அவனது அடிச்சுவடுகளை அடையாளம் கண்டு, இன்று காலை என் அடையாள அட்டையை மாற்றியவர் நீங்களா? நீங்கள் என்ன எழுதினீர்கள்? அந்த மனிதன், நான் உண்மையை மட்டுமே எழுதினேன். நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன், ஆனால் வேறு விதமாக என்றான். அவன் எழுதியது, இன்று ஒரு அழகான நாள் மற்றும் நான் அதை பார்க்க முடியாது. முதல் அறிகுறியும் இரண்டாவது அடையாளமும் ஒன்றே சொல்லும் என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. இரண்டு அறிகுறிகளும் பையன் பார்வையற்றவர் என்று மக்களுக்கு சொன்னது. ஆனால் முதல் அறிகுறி சிறுவன் பார்வையற்றவன் என்று சொன்னது. இரண்டாவது அடையாளம் அவர்கள் குருடர்களாக இல்லாத அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் என்று மக்களிடம் சொன்னார்கள். இரண்டாவது அடையாளம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டுமா? உங்களிடம் இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். படைப்பு இருக்கும், புதுமையாக இருங்கள். வித்தியாசமாகவும் நேர்மையாகவும் சிந்தியுங்கள். ஞானத்துடன் நல்லதை நோக்கி மற்றவர்களை அழைக்கவும். மன்னிப்பு இல்லாமல் மற்றும் எந்த வருத்தமும் இல்லாமல் அன்போடு வாழ்க்கையை வாழுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அழுவதற்கு 100 காரணங்களை கொடுக்கும்போது நீங்கள் சிரிக்க 1000 காரணங்கள் உள்ளன என்பதை வாழ்க்கைக்கு காட்டுங்கள். வருத்தப்படாமல் உங்கள் கடந்த காலத்தை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் நிகழ்காலத்தை நம்பிக்கையுடன் கையாளுங்கள். எதிர்காலத்திற்கு பயப்படாமல் தயாராகுங்கள். நம்பிக்கையை வைத்து பயத்தை விடுங்கள். பெரிய மனிதர்கள் சொல்கின்றார்கள், வாழ்க்கை என்பது பழுது மற்றும் புனரமைப்பு, தீமையை நிராகரித்தல் மற்றும் அண்மையை வளர்ப்பது போன்ற ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் பயமின்றி பயணம் செய்ய விரும்பினால் நீங்கள் ஒரு நல்ல மனசாட்சியின் டிக்கெட்டை வைத்திருக்க வேண்டும்.